தூப் ஸ்டிக் குளிச்சுட்டு வந்தாச்சு, விபூதி வச்சுட்டாச்சு, குங்குமம் வச்சுட்டாச்சு. சுவாமிக்கு வந்து தூபம் ஏற்றணும். அட்லீஸ்ட் தூபம் ஏற்றணும். நம்ம என்ன பண்ணுறோம், கண்ணங்கரையல்னு ஒரு கரிகட்டி ஆட்டம் ஒரு தூபம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம். அதில் நிலக்கரி மிக்ஸ் ஆகிருக்கு. சாதாரணமாக பெட்ரோல் டீசல்லேருந்து புகை வருது, கார்பன் டை ஆக்சைடு வெளில வருது. அது நமக்கு சஃபகேஷன் கொடுக்கும், உடம்புக்கு வியாதி கொடுக்கும். ஆனால் நீங்கள் கருப்பாக வாங்குகிற தூப் ஸ்டிக்கு நிலக்கரி மிக்ஸ் பண்ணுது, கார்பன் மோனாக்சைடு கிரியேட் ஆகுது. நீங்கள் உதாரணமாக அந்த 2 தூப் ஸ்டிக்கை வீட்டு 2 மூலையில் ஏற்றி வச்சுட்டு கதவை சாத்திட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. அதன் மூலமாக எப்படி சுவாசம் வருது, எப்படி மூச்சு திணறல் வருதுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த இதை ஏற்றுறதுனால டைரெக்டாக உங்களுடைய பிளட் வெசலில் இந்த கார்பன் மோனாக்சைடு அஃபெக்ட் ஆகி உங்களுடைய பிரெயின் அஃபெக்ட் பண்ணுது. நம்ம அதை உபயோகப்படுத்தாமல் நம்ம கோசாலையில் சாணத்தால், பசுவினுடைய சாணப்பொடி, 5 வகையான சாம்பிராணி, இதை மட்டுமே பயன்படுத்தி நம்ம இந்த தூப் ஸ்டிக்கை தயார் பண்ணுறோம். இதனால் நம்ம வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணக்கூடிய ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். ஏர் பொல்யூஷன், காற்றில் இருக்கிற மாசு இந்த பசுஞ்சாணத்தை எரிக்கிறதுனாலையும் இந்த சாம்பிராணியை யூஸ் பண்ணுறதுனாலையும் இந்த ஏர் பொல்யூஷன், காற்றில் இருக்கக்கூடிய மாசு நீங்கிடுது. அதனால் பூஜையின் போது நம்மளுடைய தூப் ஸ்டிக்கை பயன்படுத்தி நம்ம பயன்படுவோம்.